உங்களுடைய தேவன் பெரியவர். எவ்வளவு மக்கள் நம்புறீங்க உங்க தேவன் பெரியவர்? கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க போல இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த சபையில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆரம்பிச்சதுலேருந்து இவ்வளோ சின்ன சபையாக இருந்த சபையை தேவன் பெரிய சபையாக தேவன் மாற்றியிருக்கிறார். 26 இயர்ஸ், 26வது வருடத்தில் தேவன் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் எவ்வளவு வருடங்கள் இந்த சபை நடக்கும்? இயேசு கிறிஸ்து வருகை வெகு சீக்கிரமாக இருக்கும். நாம் அதில் பங்குள்ளவர்களாய் சபையை எடுத்துக்கொள்ளப்படணும். யாரை விட்டு போகக்கூடாது. ஒருவரும் விட்டு விடாதபடி சபை இயேசு வரும்போது எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவது தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு வந்த பிறகு சபைக்கு வரக்கூடாது. நீங்களாம் நம்புறீங்களா? யார் நம்புறது? இயேசு வரும்போது நான் பறந்து போவேன். இயேசு வரப்போகிறார் சீக்கிரமாக. அவர் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அது பங்குள்ளவர்களாய் மாறுவோம். இயேசு வரும்போது நாமும் அவரோட கூட சேர்ந்து பறக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9லேருந்து 12 வசனங்களை வாசிப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. எல்லாருக்கும் அன்பு இருக்கு. சில மக்களுக்கு அன்பு இருக்காது. சின்ன வயசுலாம் எனக்கு அன்புன்னா என்னன்னு தெரியாது. பட் எங்கள் அம்மா அப்பா அன்பாக தான் என்னை வளர்த்தாங்க. ஒரு ஆள் அடிக்கணுன்னு போய் அடிச்சிடுவேன். கத்தியை வச்சு குத்தணுன்னா கூட குத்திடுவேன். அப்படிப்பட்டவனாக இருந்தேன். யாரையும் அன்பு செலுத்த முடியாது என்னால். என்னையே நான் அன்பு செலுத்த முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தேன். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கு. இயேசு உங்கள் மேல் வைத்திருந்த அன்பு தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. எவ்வளோ மக்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. உண்மையான தேவன் அறிந்து கொள்வது. இதெல்லாம் ரோட்டில் நடந்து போகிறான், மலை மேலே ஏறிட்டு போகிறான். ஆனால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு, அந்த அன்பு தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதான். அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மாயமற்ற அன்புனா எப்படிங்க? அது மாயமற்ற அன்பு. எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? மாயமற்ற அன்புனா எப்படி? மற்றவங்க சேர்த்துக்கலன்னா கூட நம்ம சேர்த்துக்கணும். விட்டு கொடுக்கும் அன்பு. இது பேர்னா விட்டு கொடுக்கிற அன்பு. புருஷன் மனைவிக்கு சண்டை வராதபடியே இருந்தால் அன்பு இருந்தால் என்ன வராது? சண்டையே வராது. விட்டு கொடுக்கிற அன்பு. இப்பெல்லாம் ப்ரெஸ்டீஜ், உரிமைகள். புருஷன் சொல்லுவான் இது என்னுடைய உரிமைன்னுவான். மனைவி சொல் இது என்னுடைய உரிமை. ப்ரெஸ்டீஜ். நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ நல்லா படிச்சிருக்கியா நான் நல்லா படிச்சிருக்கேனா. ஆண்டவர் நம்முடைய காரியங்களில் இயேசுவின் அன்பு விலை இல்லாத ஒரு அன்பு, ஒரு பெரிய அன்பு. இட் இஸ் அ வெரி ஹை லவ்.
God has given to mankind. அவருடைய அன்பு எப்படி காட்டப்பட்டது? இயேசுவின் அன்பு எப்படி காட்டப்பட்டது? வாசிக்கலாம் யோவான் 3:16. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிதாவின் அன்பு இயேசுவின் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டப்பட்டது. வாசிப்போம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவளை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசுவின் அன்பு தன்னையே ஒப்பு கொடுத்த அன்பு, தன் இரத்தத்தை சிந்தப்பட்ட அன்பு, தம் சரீரத்தை பிற்க கொடுத்த அன்பு. யாரும் இயேசு சிலுவையில் அறிய முடியாது. அவரே போய் சிலுவை ஏற்றுக்கொண்டார். நேரம் வந்தது, பிதா கிட்ட கேட்டால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் சித்தம் என் வாழ்க்கையிலே நடைபெறட்டும். அன்பில்லாத உலகம், உலகத்தில் அன்பு கிடையாதுங்க. ஆனால் சபையிலே சில சமயங்கள் அன்பு இல்லாமல் இருக்கு. சபையில் இருக்க விசுவாசிகளுக்குள்ள அன்பு இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, தப்பான்னு பிரிஞ்சிடுவாங்க. நான் நிறைய சபையில் பார்த்துருவோம், அப்படி இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் கை கோத்துட்டு நடப்பாங்க. சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆன பிறகு அந்த கை கோத்து நடப்பாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் பிரிஞ்சிடுவாங்க. நான் நிறைய சபையில் பார்த்துருக்கேன். நான் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, லைஃப் லாங்க செத்தாக கூட பேச மாட்டேன்னுவாங்க. அப்படிப்பட்ட அன்பு சபைக்குள்ளே இருக்கு. ஒரு சகோதரியை கேட்டேன், ஏமா அந்த சபைக்கு வர்றதில்லைன்னா, அந்த பொம்பளை வரமாட்டேன். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஒரு காலத்தில். நான் சொன்னேன், அப்படி இருந்தீங்க, இப்போ அங்கே அப்படி இல்லை. அன்பு எங்கே போச்சுன்னே தெரியல. சபைக்குள்ள அன்பை காணோம், விசுவாசிக்குள்ள அன்பை காணோம். கேட்டால் நான் கிறிஸ்டியன் தான். அன்பு இல்லைன்னா நீ கிறிஸ்தவன் இல்லை. உன் வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே அல்ல. உன் பேர் வேணா நீ வச்சிருக்கலாம். அதான் ஆண்டவர் இங்க பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா, ஆக்டிங்கா இருக்க வேண்டாம், ஹிப்போக்ரேட்டா இருக்க வேண்டாம். மற்றவங்க நம்மளை பார்க்குறான்னு அன்பு செலுத்துறது இல்லை. இந்த சினிமா இப்போ நாடகம் நடிச்சாங்க, அது மாதிரி நாடகம் வாழ்க்கை அல்ல. ரியாலிட்டி ஆஃப் லவ். இயேசுவின் அன்பை நீ வெளிப்படுத்துகிறவன மாறலனா யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். நீ கிறிஸ்துவன் அல்ல. நீ வேணா சொல்லலாம், அது உலகத்து பார்வையில் நீ கிறிஸ்துவன் சொல்லி சென்சஸில் இருக்கலாம். பட் உனக்குள்ள அன்பு இல்லைன்னா, விட்டு கொடுக்கிற அன்பு, allowing somebody instead of you, விட்டு கொடுக்கிற அன்பு, இந்த விட்டு கொடுக்கிற அன்பு நமக்குள்ளே வர வேண்டும். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 1:26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். அது எப்படி ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்றாரு? ஸ்ரீகள் ஸ்நேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. யாருக்கு பேசி, யோனத்தான் மரித்த பிறகு தாவீது பேசுகிற ஒரு வார்த்தை. The love that David had for Jonathan was completely different. ஏன் அப்படிப்பட்ட அன்பு? தாவீது யோனத்தான் மேல் வைத்திருந்த அன்பு. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 24 16 20 இஸ்ரவேலின் ராஜா யாரை தேடி புறப்பட்டார்? தாவீது சொல்றார், ஒரு செத்த நாயையா இல்ல தெல்ல பூச்சையா? யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கு நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உங்களுக்கு கைக்கு தப்ப.
தாவீது இந்த வார்த்தையை சவுலுடன் சொன்ன பின்பு, சவுல் அது வரைக்கும் யாரை தேடி வந்தான்? தாவீது அன்ட் பண்ண தான் வந்தான். அதான் தாவீது சொல்றான், என்னை நீ கொல்ல தான் வந்த. இப்ப தாவீதின் குரலை கேட்டு நீ உன்னை கொண்டு இருப்ப நேரம் சொன்ன உடனே இப்ப டோனே மாறுது. யாருக்கு? சவுலுக்கு. என் குமாரனாகிய தாவீதே, தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ அவனுக்கு தீமை செய்தேன். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. சுகமே நீ ராஜாவாக கூடாதுன்னா அவனை கொல்ல வந்தான். இவன் இருக்கிற வரைக்கும் என் மகன் யோனத்தான் என்ன ஆக முடியாது? ராஜாவாக முடியாதுன்னு யார் அறிந்திருந்தா? சவுலும் அறிந்திருந்தான். யோனத்தான் அந்த ராஜ்ய பாரத்தை யாருக்கு விட்டு கொடுத்தா? தாவீதுக்கு. அதான் இந்த லவ். அதான் தாவீது அவன் சாவுல அழுகிறான், புலம்புகிறான். உன் அன்பு ஸ்ரீகளை காட்டிலும் அதிகமா இருந்தது. Your love was very great. David had a very good relationship, a brotherly relationship with Jonathan. அடுத்த ராஜா யோனத்தான் தான். ஆனா அந்த இடத்தை யாருக்கு கொடுக்கிறான்? யோனத்தான் தாவீதுக்கு கொடுக்கிறான். நான் சரியில்லை, நான் உன்னைய மாதிரிலாம் இருக்க முடியாது டேவிட், யூ ஹாவ் டு பி அ கிங் அப்படின்னு சொல்றான். நீ கட்டாயம் ராஜாவாக மாறணும் என்று யோனத்தான் அப்பயே டிசைட் பண்ணிட்டான். ஆனா இப்பதான் சவுல் இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மகன் வர முடியாது என்று சொல்லி அவனை கொல்ல ட்ரை பண்ணான். ஆனா அதே இடத்துல தேவன் அதே ராஜாவின் வாயின் மூலமாய் நீ கட்டாயமாக ராஜ்யம் செய்வாய், நீ ராஜாவாய் மாறுவாய். இட்ஸ் an act of love. கூட இருந்த எல்லாருமே 400 பேர் சொல்றாங்க, 600 பேர் சொல்றாங்க, அவனை கொண்டு போடு, நீ ராஜாவாயிடலாம். தாவீதுனா டேவிட் மீன்ஸ் beloved. இட்ஸ் லவ். டேவிட்னாவே beloved சொல்லப்பட்டிருக்கு அர்த்தம். தாவீது தன் பேரை அந்த விதத்தில் அன்புள்ளவனாய் யோனத்தானுக்கும் சவுலுக்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அன்பு உண்மையை வாழ்க்கையில கொண்டு வரும். When you love a person, you love with truthfulness. நீ தேவனை அன்பு உனக்குள்ள வரும்போது, தேவ அன்பு உன்னை ஆளுகை செய்யும் போது, தேவ அன்பை கொண்டு வருகிறவர் யார்? தேவ அன்பை உனக்கு, இயேசு கிறிஸ்துவின் அன்பை உனக்குள்ள கொண்டு வருகிறவர் யார்? ரோமர் 5:5 வாசிக்கினா ரொம்ப தெளிவா சொல்லப்படும். பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அன்பெல்லாம் கிடையாது. முன்னாடி 18 வயதில் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கினார். When I was 18 years old, 8th standard படிக்கும் போது கூட பரிசுத்த ஆவி இறங்கினார், அது எனக்கு தெரியாது. 10th standard படிக்கும் போது கூட பரிசுத்த ஆவி இறங்கினார், எனக்கு தெரியாது. நான் கேட்டதே கிடையாது, அவரே என் மேலே இறங்கினார். ஆனால் 18 வயதில் 3 மாதம் ஜெபித்து அவர் என் மேலே இறங்கும் போது தான் அன்புனா என்ன தெரிய ஆரம்பிச்சது. What is love? Jesus' love is transferred into mankind through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அன்பு
உனக்குள்ள ஊற்றப்படுகிறது. The main thing that God gives Holy Spirit to show forth your love to this world, உங்க அன்பை இந்த உலகத்துக்கு காட்டும்படியா பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், வல்லமன் பார்க்குறோம், அதிகாரம் பார்க்குறோம், ஆனால் அன்பை பார்க்க முடியல. லவ், மாயமற்ற அன்பு. எல்லாருக்கும் அன்பு இருக்கு. ஏதாவது உங்ககிட்ட இருந்து பெறணும்னா ரொம்ப ஆக்ட் பண்ணுவோம். ஐயா பிரதர் உங்களை மாதிரி இல்லை, அந்த மாதிரி அன்பு நிறைய மக்களுக்கு இருக்கு. வாங்கின பிறகு சைடு கூட பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட அன்பெல்லாம் இருக்கு. அந்த அன்பு இல்லை ஆண்டவர் சொல்றது, இங்க பவுல் சொல்றது, மாயமற்ற அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். யார் பார்க்குறாங்களோ யார் பார்க்கலையோ, your love, உனக்குள்ளே இருக்கிற அன்பு வெளியேறப்பட்டது. அந்த அன்பை வெளிப்படுத்த நேரம் இருக்கும் போது வெளிப்படுத்தலாம். ரோட்டில் நின்று அந்த அன்பை வெளிப்படுத்தணும் இல்லை. when it comes, என்னைக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அன்னைக்கு நீங்கள் வெளிப்படுத்தலாம். லவ், இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள முடியும். உனக்குள்ள இயேசுவின் அன்பு வந்தாதான் நீங்க தீமையை வெறுக்க முடியும். நீங்க தீமை செய்யாத இருக்க முடியும். அப்பதான் நீங்க நன்மையை பற்றி கொள்ள முடியும். வேதமே தான் சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். 10ஆம் வசனம், சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகம், the love of the brothers. ஸ்ரீகளுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே சகோதர சிநேகம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்று நார்த்தில் டர்ன் பண்ணும், இன்னொன்று சவுத்தில் டர்ன் பண்ணிக்கும். சர்ச்சுக்குள்ளே தான் வருவோம், அதே இயேசு தான், அதே சபை தான், அதே போதகர் தான், அதே மெசேஜ் தான், அதே பாட்டு தான். ஆனால் ஒருவரை பார்த்து இன்னொருவர் என்ன செய்ய மாட்டாங்க, விஷ் பண்ணவே மாட்டாங்க, கை கூட கொடுக்க மாட்டான். அந்த ஆளுக்கு நான் ஏன் கை கொடுக்குறேன்? சகோதர சிநேகம் இல்லை. பிரதர்லி லவ், சிஸ்டர்லி லவ். இது சபைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 2:3-4. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக என்ன கடவர்கள். எனக்கு அன்னைக்கு தெரிய என்னோட கசின் பிரதர் ஒரு டாக்டர் 8 வருஷம் 9 இயர்ஸ் லவ் பண்ணாங்க. சிஎம்சியில் படிக்கும்போது சில கல்யாணத்துக்கெலாம் 2 பேரும் ஒன்றா வருவாங்க. கல்யாணம் ஆள் என்ன அவங்களுக்கு. அப்போ அந்த கல்யாணம் நடந்தது 2 பேர்த்துக்கும். கொஞ்ச நாள் கல்யாணம் ஆனவர் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நான் அடிக்கடி அது யோசிப்பேன். அவன் என்னோட ரொம்ப பெரிய பெரிய கசின். எனக்கும் அவனுக்கு ஒரு 15 இயர்ஸ் வித்தியாசம். 2 பேர் டாக்டர்ஸ், சிஎம்சியில் படித்தாங்க. எப்படி 10 வருஷமாக லவ் பண்ணி ஒரே பைக்கில் வருவாங்க கல்யாணத்துக்கெல்லாம். ஹெல்மெட், அந்த காலத்தில் ஹெல்மெட் போட்டு வருவாங்க. 8 வருஷமா 9 வருஷமா லவ் பண்ணாங்க. கல்யாணம் ஆன பிறகு என்னாச்சு, 3 வருஷத்துல பிரிஞ்சிட்டான். எனக்கு அது ரியல் ஐ கேனாட் யோசிச்சு பார்த்தா எப்படி தான் முடியுதுன்னு தெரியல. 9 வருஷமா லவ் பண்ணிட்டு என்ன சின்ன பிரச்சனைனா, உன்னை காட்டில் நான் அதிகமாக படிச்சிருக்கேன், அவள் தான். சிம்பிள் தான். என்னது, டாக்டர்லேயே
எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கப்புறம் எம்டி பண்ணி 2 பேரும் எம்பிபிஎஸ் முடித்தாங்க, 2 பேரும் எம்டி பண்ணாங்க. அதில் ஏதோ சம் ப்ராப்ளம் வந்துருச்சு, படிப்பில் பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்தது ஒரு பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு பாவம் எங்கே தான் போச்சு அன்பு தெரியல. 9 வருஷமா லவ் பண்ணது எங்கே போச்சுன்னு தெரியல. அதான் வேதம் சொல்லுங்க, சகோதர சிநேகத்தில் ஒரு பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. யாரா கனம் பண்ணதில் முந்திக் கொள்ள போறீங்க? அன்பு தான் இருந்தால் தான் முந்திக் கொள்ள முடியும். பிரஸ்டீஜ் இருந்தால் முந்திக் கொள்ள முடியாது. கனம் பண்ணுவதில். நான் சொல்றது யாருக்கா புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி அலையிலையா சொல்லுங்க. கனம் பண்ணுவதில். நான் சின்ன பையன் கிடையாது, நான் பெரிய ஆள். அவன் சின்ன பையன். அவன் நம்மளை பார்க்காம நம்ம போய் அவனை பார்க்கணுமா? அவர் பெரியவர், அவர் என் கூட பேசாமல் அவர் உட்கார்ந்துருக்கார் பார். இந்த காலத்தில் அப்பாவுக்கு பையனுக்குமே என்ன இல்லை, கனம் பண்ணுவதே இல்லை. பையன் அம்மாவை அடிக்கிறான். அது இயேசுவை அறியாதவனா இருந்தா பரவாயில்ல. இயேசுவை அறிஞ்சவன் கேட்டா நான் ஊழியம் செய்கிறேன்றான். ஒரு பெரிய ஊழியக்காரன், என் ஃப்ரெண்டு, டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் இறந்து போயிட்டார். இப்போ அவங்க பையன் தான் ஊழியம் செய்கிறார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட நைஸாக கேட்டேன், அங்கங்கே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, என்னடா பேசிக்கிறாங்க? பையன் உங்களை அடிச்சிட்டானாமே. உனக்கு எப்படி தான் தெரிஞ்சுது? பெரிய ஊழியக்காரங்க, நீங்கள் டிவியில் அடிக்கடி பார்ப்பீங்க. அவரும் ஊழியக்காரன், பையனும் ஊழியக்காரன். பையன் டபான்னு அடிச்சிட்டான் அப்பாவை. அதை கேட்கும் போது பையனும் இருந்தான். அவங்க அப்பா கிட்ட நான் கேட்கும் போது அந்த பெரிய ஊழியக்காரன், அவர் பெரிய ஊழியக்காரன், அவங்க பையனும் பெரிய ஊழியக்காரன். நான் கேட்டேன், என்ன அசிங்கமாக இல்லைன்னு கேட்டேன். ஏய், அது கோவத்தில் அடிச்சிட்டேன் நான். எது கோவத்தில் அடிச்சுட்டு நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டேன். அப்பா அடிக்கிறான். நானும் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேனே. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நான் மனதார மன்னிச்சிட்டேன்டா. நான் சொன்னேன், நீங்கள் மன்னிக்கல, அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வரும். அப்பா நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும். நான் அன்றைக்கே மன்னிச்சிட்டேன்டா. ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரன், அவரும் ஒரு பெரிய ஊழியக்காரன். பைபிள் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளணும். ஏன்னா அவங்க கூட நான் லிட்டில் அட்டாச்டு வித் தட் ஃபேமிலி. அதனால் நான் அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது எல்லாம் எனக்கு இன்டைரக்டாக தெரியும், டைரக்டாகவும் தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட அன்பு ரொம்ப முக்கியம். The love is so important. கிறிஸ்துவ மார்க்கமே the basement is love, foundation is love. கிறிஸ்துவனுக்குள்ள அன்பு இல்லைன்னா you're not a Christian. அவள் தான் நம்ம சொல்ல முடியும். அன்பு இருக்கணும், கோபம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ அழகான சாட்சி சொன்னாங்க. மாமனார் சொன்னார் அவன் என் பொண்ணுன்னு, மருமக சொன்னா அவங்க எங்கள் அப்பான்னு. சாட்சி கேட்டீங்கல்ல? அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நானும் பார்க்குறேன், அப்படி தான் இருக்கிறாங்க. தாய் தகப்பன் மாதிரி, பிள்ளைகள் மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் ஏன் அவங்கள அவன் மருமகளாச்சே, நான் ஏன் அவங்க கூட பேசணும் அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய அன்பு எல்லாவற்றையும் என்ன செய்யும்? மாற்றிடும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே அந்த அன்பு இருக்கணும். யாரா கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கீங்க? கிறிஸ்தவங்களாம் கை தூக்குங்க. நிறைய மக்கள் கை தூக்கல, பார்த்தீங்களா? அன்பு இல்லை, அதனால பயமாக இருக்குது கை தூக்கு. ஆண்டவர் பார்த்தாலும் பார்த்து காத்தால் தான் திட்டிட்டு வந்தோம்.
காதால் தான் சண்டை போட்டு வந்தோம். ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நாகப்பட்டினத்தில் ஒரு ஏஜி சர்ச்சில் இது நடந்து 20 வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு டீமாக பிரசங்கம் பண்ண போயிருந்தோம். எங்கள் போஸ்டர் அடித்து எங்கள் போஸ்டர்லாம் போட்டு ஒரு நபர் இருந்தார். அந்த பாஸ்டர் சொல்கிறார், பிரதர் நேற்று வரைக்கும் அந்த ஆள் போஸ்டர்லாம் ஓட்டினா சர்ச்சுக்கே வரலையா அப்படின்னா. என் கூட ஒரு ஊழியக்காரருக்கு, அவர் கிஃப்டட் பர்சன், விஷன்ஸ் பார்ப்பார், தீர்க்க தரிசன வரங்களுடையவர். அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, அந்த 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 அம்மா இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்ற அந்த ஃபஸ்ட்டு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் அவங்க தான் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அந்த சாப்பாடு கொண்டு வந்த அம்மா என்ன செஞ்சிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறார். புருஷனை அடிச்சுட்டு சட்டையை கிழிச்சிட்டு இங்கே வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்கு. அந்த பாஸ்டர் அவர் கிஃப்டட் பர்சன்னால அவர் சொல்கிறார் என்கிட்ட. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிட வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிட வேண்டாம். நான் ஒன்று சாப்பாடு எல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சோடனே பாஸ்டர் சொன்ன சாப்பிட்லான்னு. சாப்பிட போகிறது கிடையாது. என்னையா அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு விசாரணை இருக்குது. அந்த விசாரணை முடிச்சுட்டு சாப்பிட்லாம். என்ன விசாரணை? இந்த சகோதரி சாப்பாடு கொண்டு வந்த சகோதரி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு போகிறோம். அந்த சிஸ்டர் உடனே, ஐயா சாப்பிட்டோன்னு போகலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகிறோம். அந்த அம்மாவுக்கு புரியலை ஏன்னு. அவங்களுக்கு தெரியல, இது மாதிரி நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோம், ஆவியானவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு அவங்களுக்கு தெரியலை. வீட்டுக்கு போய் பெல் அடித்தோம். பெல் அடிச்சோன்னே பிடிச்சவன் ஓடி வந்தார். பாஸ்டர் கேட்குறாரு, ஐயா போஸ்டர்லாம் ஓட்டினீங்க, ஆனால் 3 நாள் மீட்டிங் அட்டன் பண்ணல. எப்படியா மீட்டிங் அட்டன் பண்ண முடியும்? போய் பனியன் எடுத்து வந்து காமிக்கிறாங்க. பனியனை கொண்டு வந்து காமிச்சா பனியன் கிழிஞ்சிருக்கு. என்ன ஆச்சு? கிழிச்சிட்டிங்களா? நான் கிழிக்கல, இவ தான் கிழிச்சா. இங்கே வந்து அடிக்கிறா கிழிக்கிறா, முன்னாடி வந்து அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் கேட்பேன், அந்த ஃபேமிலி எப்படி இருக்காங்க? பிரதர் நல்லாயிட்டாங்க பிரதர், சந்தோஷமாக இருக்கிறேன். யாருக்கு புரியுது? நான் இப்போ சொன்ன வார்த்தையில் திருப்பி ஞாபகம் வந்துச்சு. யார் இப்போ அடிச்சிட்டு வந்தாங்களோ சொன்னல, அந்த ஞாபகத்தை வந்துச்சு. ஆண்டவர் அப்படி தான். தேவன் யாருக்கு புரியுது நான் சொல்கிறது? அன்பு சகலத்தையும் மாற்றும். வேதமை தான் சொல்லுது. வாசிக்கலாம். 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 4-7 வசனம். 4-7 வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையில்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும், அது அன்பு, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். போதும் போதும். அன்பு ஒரு காலம் ஒளியவே ஒளியாது. அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள எல்லாம் சால்வ். ஆனால் நம்மக்கிட்ட அந்த அன்பை மட்டும் வைக்காதபடி எல்லாமே இருக்கும். பவர் இருக்கும், அதிகாரம் இருக்கும், கிஃப்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த அன்பு மட்டும் ஆப்ரேட்டே ஆகாது. அன்பு ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். The love is so great in Christian life. மாயமற்ற அன்பு அது ரொம்ப முக்கியம். நான் இனிமேல் I don't want to take time. இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அன்புள்ளவர்களாக நீங்கள் மாறுங்க. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. தீமையை செய்யாதீங்க, நன்மை செய்து தீமையை மேற்கொள்ளுங்க. சகோதர சிநேகத்தில் பற்றுதலாக இருங்க. வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். உபத்திரம் வந்துச்சுன்னா பொறுமையாக இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் இருங்கள்.
இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன்பா, ஆண்டவர் செய்வார். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக. இந்த 3 ரொம்ப முக்கியம். நம்பிக்கை, what whom do you believe? நீ யாரை நம்புற? மனுஷனையா மனிதனையா? தேவனை நம்புகிற மனுஷனுக்கு என்ன இல்லை, சந்தேகமே வராது. தேவனை நம்புங்க. உபத்திரம் வந்துச்சுன்னா பொறுமையாக இருங்க. உபத்திரம் இல்லாத மனுஷன் இல்லை. ஜெபத்தில் என்ன செய்யுங்க? நிறைய மக்கள் இந்த ஜெபத்தில் மட்டும் உறுதியாக இருக்க மாட்டான். காலையில் டைம் இல்லையா, டைம் இல்லையா. ஜெபத்தில் உறுதியாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வின் பண்ண முடியும். எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நீங்கள் ஏற்கொள்ள முடியும். ஜெபத்தில் அதிகமாக உறுதியாக இருங்க. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிள்ளைகள் உம்முடைய அன்பிலே கலிகூறவும், கனம் பண்ணுவதில் முந்திக்கொள்ளவும், ஜெபத்தில் தரித்திருக்கவும், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கவும் தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றி கொடுப்பீரா. உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க. பரிசுத்தாவின் மூலமாய் வருகிற அன்பிலே தன்னை வெளிப்படுத்துகிறவர்களாக மாற்றி கொடுங்க. தேவநாமம், உங்கள் நாமம் எப்பொழுது உயர்ந்திருப்பதாக. அவங்க வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை காணுங்க. சூழ்நிலையில் மாற்ற கிருபைகளை தாங்க. அன்பு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும் என்பதை நாங்கள் படித்தோம். அன்புள்ளவர்களாய் மாற கிருபைகளை தான். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. உன் நாமத்தை உயர்த்திக்கொள். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.